நம்ம பார்வதி அக்கா கூட யாருன்னா ஒருத்தர் 10 நிமிஷம் உட்காந்து பேசினாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து 10 நிமிஷம் உட்காந்து பேசுறாங்க அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்து பேசியிருப்பாங்களா அவரை பத்தியே இவங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. இது இவங்க 2 பேரையுமே கழட்டி விட்டு லாஸ்டா வேற யார்ட்டையாவது ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினாங்கன்னா இவங்க 2 பேர்த்த பத்தியே பேசுறாங்க. போக போக இதுக்குடா இந்த மானங்கிட்ட முளப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்சோடயே பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்ல வந்து அக்கா வந்து ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு வந்து தர்பீஸும் இந்த சைடு வந்து கலையரசனையும் செட் பண்ணிட்டு இவங்க 2 பேரை வச்சு கேம் பிளே பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு 2வது வாரத்துல இருந்து ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கலையரசனை கழட்டி விட்டு கமருதீனை ஆட் பண்ணிட்டு இவங்க 2 பேரை வச்சு பிளே பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை மட்டும் வச்சுட்டு தர்பீஸ் கூடயும் வந்து சண்டை போடுற ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி ஜாயிண்டா இருந்த கலை அண்ட் தர்பீஸ் இவங்க 2 பேரையும் பத்தியுமே கமருதீன் கிட்ட இவ்வளோ விஷமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, இவ்வளோ கேவலமான ஆளா இருப்பாங்கன்னு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஃபீல் ஆயிருக்குன்றனால சொல்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் அந்த மறுபடியும் அந்த பாண்டிங் கிட்ட போக மாட்டாங்க, யாரையும் வந்து அவ்வளோ மறுபடியும் க்ளோஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கே வந்து மறுபடியும் நம்ம தர்பீஸ் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி கமருதீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார்ல அவரை பற்றியே தர்பீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து ஒரு பேட் டச் ஃபெலோவாக இருக்கான்டா, அவன் எனக்கு ஒஸ்டா தெரியுறான்டா, கேவலமா இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அக்காக்கு பிஆர் சப்போர்ட் பண்றதுக்காக வெளியே ஒரு 10-15 பேர், ஆனால் அந்த பிஆரை உண்மைன்னு நம்பி அக்காக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொரு 20 பேர் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி போக போக அக்காக்கு வரக்கூடிய சப்போர்ட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அக்கா ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா இருப்பாங்களோ அப்படின்னு யாருக்குன்னா தோணாலும் அவங்க ஃபைனல் அளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தோணுது. ஆனா நம்ம ஆப்போசிட்ல இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் அந்த டாப் 5 ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க அந்த டாப் 5 போறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா டாப் 5 ஃபில் ஆகிற அளவுக்கு யாருன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா, டாப் 2 இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வினோத்தை தவிர வேற யாரையுமே பார்க்க தோண மாட்டேங்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க கண்டிப்பா டாப் 5 வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் தான் எனக்கும் தோணுது. மேபி இப்போ வைல்ட் கார்டில் ஒரு 4-5 பேர் வராங்கல்ல, அவங்கல இருந்து யாருன்னா நல்லா விளாண்டு அவங்கள ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா போறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்வக்கா தடுத்து நிறுத்தப்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படி இல்லை அவங்களும் இந்த குரூப்ல டூப்பு மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா டெஃபினட்டா ஃபைனல் போயிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது, பார்வதி பண்றதெல்லாம் கரெக்ட்னு தோணுதா தப்புன்னு தோணுதான்றதை கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.